வணக்கம். நம்மளோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாதங்களில் மக்காச்சோளங்கள் நடவு செய்யலாமா, அப்படி நடவு செஞ்சால் எந்தெந்த ரகங்களை தேர்வு செஞ்சு நடவு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா, மக்காச்சோள விற்பனை அதிகாரிகள் எங்கள்கிட்ட ஷேர் பண்ண கருத்துக்களை தான் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருஷமாகவே மக்காச்சோள விவசாயிகள் இந்த கோடை காலத்தில் மக்காச்சோளம் விவசாயம் செய்கிறதுல பெரிய சவால்களை சந்திச்சுட்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடவில் இருந்து அறுவடை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பயிரை கொண்டு வராங்கங்க. அறுவடையின் போது பார்த்திங்கன்னா, கருதில் மணி பிடிக்கலை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயங்க. ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் 2 வருஷமே இந்த பிரச்சனை இருந்ததுங்க. ஸோ நிறைய விவசாயிகளுக்கு, அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை இருந்ததுனால மக்காச்சோள ஆராய்ச்சி நிலையத்திலே என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக மக்காச்சோள கருதுகளில் மணி பிடிக்கலை அப்படின்னு சொன்னாங்கங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் பிப்ரவரி 28 வரைக்கும் மக்காச்சோளங்களை நடவு செய்யுங்க. பிப்ரவரிக்கு மேலே மக்காச்சோளங்களை நடவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஸோ இப்போ ஏப்ரல் 15 ஆயிடுச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 15க்கு மேலே நம்ம தாராளமாக மக்காச்சோளங்களை நடவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா, 50வது நாள் தான் நமக்கு பூ வெளியே தள்ளுங்க. ஸோ நமக்கு ஏப்ரல் 15லேருந்து 50வது நாள்னு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்துடுங்க. ஜூன் 5ஆம் தேதி வாக்கில் வந்துடும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வடமேற்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிருங்க. அப்போ நமக்கு வெயிலோட தாக்கம் குறைஞ்சிரும். அதே மாதிரி காலநிலையில் மாற்றம் ஏற்படுங்க. ஸோ அதனால் நல்ல பூ எடுத்து கருது நல்லாவே மணி பிடிச்சு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கங்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே கம்பெனி தரப்பில், அதாவது விற்பனை அதிகாரிகள் சொன்ன கருத்துக்கள் தாங்க. அதே மாதிரி என்னென்ன ரகங்கள் நடவு செய்யலாம் சித்திரை மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NK 7328 நடவு செய்யலாம், 6540 நடவு செய்யலாம், NK 6540 ப்ளஸ் நடவு செய்யலாம், மைக்கோ 4060 நடவு செய்யலாம், அட்வாண்டா 751 நடவு செய்யலாம், NK 6668 ப்ளஸ் நடவு செய்யலாங்க, டாட்டாவில் 9355 நடவு செய்யலாம், 9375 நடவு செய்யலாங்க. ஸோ இந்த ரகங்களை எல்லாமே நம்ம சித்திரை மாதங்களை நடவு செய்யலாம்னு சொல்லிட்டு மக்காச்சோள விற்பனை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்கங்க. ஸோ இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா, எங்களோட தமிழ் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.